நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போற கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா லீன் கான்செப்ட் யூஸ் பண்றதுனால அந்த ப்ராசஸ்ல என்ன மாதிரியான இஷ்யூஸ் வருங்கிறத பார்க்கலாம். எந்த ஒரு ப்ராசஸா இருந்தாலும் லீனை பொறுத்தவரை 3 மேஜர் இஷ்யூஸ்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணும். இந்த இஷ்யூஸ் எல்லாமே நம்ம வந்து ஜாப்பனீஸ் நேமால ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா முரா அண்ட் முரி. மூடாவோட மீனிங் நான் வேல்யூ ஆடிங் ஒர்க், அதாவது ஒரு ப்ராசஸ்ல மதிப்பே இல்லாத ஒரு வேலையை வந்து சேர்க்கறதுனால ஏற்படக்கூடிய இஷ்யூஸ். முரா வந்து ஒரு ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய அன்இவன்னஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. முறி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸில் இருக்கக்கூடிய ஓவர் பர்டன், அதாவது தேவையற்ற சுமையை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் லீன்ல என்னென்ன டைப்பான வேஸ்ட்லாம் இருக்குது அதை பற்றி நம்ம பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் வேஸ்ட் பற்றி நம்ம ஆல்ரெடி ஒன் டைம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இன்னொரு முறை பார்த்தீங்கன்னா இதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். வேஸ்ட்டை வந்து காமனாக நம்ம வந்து 7 டைப்பாக வந்து பிரிக்கலாம். இந்த 7 டைப் ஆஃப் வேஸ்ட்டை வந்து நம்ம வந்து முடான்னு சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஓவர் ப்ரொடக்ஷன். இதோட மீனிங் ரெக்யர்மெண்ட்டோட தேவைக்கு அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் வந்து 10 ப்ராடக்ட் கேட்டிருந்தாங்கன்னா நமக்கு வந்து 12 ப்ராடக்ட் போய் டெலிவரி பண்ணுறது. இதுதான் ஓவர் ப்ரொடக்ஷன் சொல்லுவோம். மூடால நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி. இது வந்து நம்ம வந்து ஸ்டாக்னு கூட சொல்லிக்கலாம். தேவைக்கு அதிகமாக வந்து நம்ம ஸ்டாக் வச்சுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபினிஷ்டு குட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா செமி ஃபினிஷ்டு குட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா ரா மெட்டீரியலாக இருக்கட்டும், இது வந்து தேவைக்கு அதிகமாக நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுனால நமக்கு இடைப்பற்றாக்குறை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ என்னென்ன ரெக்யர்மெண்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரொடக்ஷன் பண்ணணுமே தவிர எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்வென்ட்ரி ஸ்டோரேஜ் வந்து அதிகப்படுத்துது. இதுவும் ஒரு டைப்பான வேஸ்ட் தான். முடாவில் நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா டிஃபெக்ட்ஸ், ரிப்பேர் அண்ட் ரிஜெக்ட்ஸ். இப்போ ரெகுலர் கஸ்டமராக இருக்கட்டும், இல்லைன்னா நியூ கஸ்டமராக இருக்கட்டும், அவங்க பயன்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருக்கட்டும், சர்வீசஸாக இருக்கட்டும், அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய எஃபர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட்டு தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கஸ்டமர் பயன்படுத்த முடியாத மாதிரி ஒரு குவாலிட்டி இல்லாத பொருளை தயாரிக்கணும்னா குவாலிட்டி கண்ட்ரோல் டீமால் அது வந்து நிராகரிக்கப்பட்டுரும். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் வேஸ்ட் பார்த்தீங்கன்னா மோஷன். ஒரு ஆர்கனைசேஷன் இல்லைன்னா பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியில் இருக்கக்கூடிய தேவையில்லாத மோஷன் பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட் டைப் தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. ஒரு ஆர்கனைசேஷனில் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஃபைனான்சியல் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் கஸ்டமருக்கு பில் போட்டு இன்வைஸ் போடக்கூடிய டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு முறையும் பில் போட்டு இல்லைன்னா இன்வைஸ் ஜென்ரேட் பண்ணி அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஃபைனான்சியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்குது. இது ஒரு தேவையில்லாத மோசம் தான். இதனால டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகுது. முடால நெக்ஸ்ட் வேஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஓவர் ப்ராசஸிங். கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்டுக்கு அதிகமாக தேவையில்லாமல் ஒரு ப்ராசஸில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப்பை வந்து ஆட் பண்ணுறது தான் இந்த ஓவர் ப்ராசஸிங்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில்னு வைங்க. நீங்கள் வந்து கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணும்போது எக்ஸ்ட்ரா வந்து அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கவர் போட்டு கொடுக்குறீங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத ப்ராசஸ் தான். நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங். ஒரு ப்ராசஸில் இருக்கக்கூடிய பார்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா அதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், அவங்க அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ராசஸ் முடியாமல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத வேஸ்ட்டு தான். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ஒரு கார் அசம்பிளி நடந்துகிட்டு இருக்கு. அசம்பிளி நடக்கும்போது அதில் வந்து கண்ணாடி ஃபிக்ஸ் பண்ணாதான் நெக்ஸ்ட் வந்து அதில் வந்து வைப்பர் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி வைப்பர் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ கண்ணாடி ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் அந்த வைப்பர் ஃபிக்ஸ் பண்ணுறவங்க எல்லாமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வேஸ்ட் தான். இந்த ப்ராப்ளம் எதனால ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா டைம் வந்து செட்டில் பண்ணும்போது எல்லாத்துக்குமே ப்ராப்பராக பண்ணணும். இம்ப்ராப்பராக பண்ணும்போது இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து ஏற்படுது. முடால இருக்கக்கூடிய ஃபைனல் டைப் வேஸ்ட் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டில் என்ன வேஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ப்ராசஸில் இருக்கக்கூடிய தேவையில்லாத மூவ்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அந்த ப்ராடக்ட் வந்து கஸ்டமருக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி அது வந்து வேர் ஹவுஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். பட் அந்த வேர் ஹவுஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண இடத்துல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குன்னு வைங்க. இது ஒரு தேவையில்லாத மூவ்மெண்ட் தான். இது ஒரு டைப் ஆஃப் வேஸ்ட் தான். இந்த 7 வேஸ்ட் மட்டும் இல்லாமல் லீன் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னும் சில வேஸ்ட் வந்து அடிஷனலாக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அது என்னென்ன வேஸ்ட்டுங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் கண்டினியூஸாக. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்டர் யூட்டிலைஸ்டு ஸ்கில்ஸ். அதாவது ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸாக இருக்கட்டும், இல்லைன்னா ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், அவங்களோட ஸ்கில்ஸை வந்து தகுந்த முறையில் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஸ்கில் இருக்கக்கூடிய ஒர்க் பிளேஸில் வந்து அவங்களுக்கு ஒர்க் அசைன் பண்ணி கொடுக்காம வேற அவங்களுக்கு சம்மந்தமில்லாமல் இடத்துல வந்து ஒர்க்கை வந்து அசைன் பண்ணி கொடுக்குறது. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அண்டர் பர்ஃபார்மிங் ப்ராசஸஸ். அதாவது குறைஞ்ச அளவில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ப்ராசஸை வந்து நடைமுறைப்படுத்துறது. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ஒரு ப்ராசஸில் ஒரு ஸ்டெப்பு தேவையே கிடையாது. பட் அந்த ப்ராசஸை வந்து ஆட்டோமேஷன் ஆக்கி அதுக்கு அந்த இடத்துல ஒரு ரோபோட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுனால என்ன தேவையில்லாமல் ஒரு வேஸ்டேஜ் நடக்குது. இந்த மாதிரி அந்த ப்ராசஸ்லேருந்து எலிமினேட் பண்ணக்கூடிய அந்த ஸ்டெப்பை வந்து தேவையில்லாமல் இம்ப்ரூவ் பண்ணுறது. இந்த மாதிரி எலிமினேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து தேவையில்லாமல் இம்ப்ரூவ் பண்ணுறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற ப்ராசஸ் வந்து ஒரு ஃப்ளோ இல்லாமல் சிமெண்ட்ரி இல்லாமல் மாறிடும். கண்டினியூஸாக வந்து லீன் ப்ராசஸில் வந்து வேஸ்ட்டோட டைப்பை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அதுக்கான எக்ஸசைஸ்லாம் பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் லீன் ப்ராசஸில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டெப்பையும் ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து கவர் பண்ணலாம். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து ஒரு லீன் ப்ராசஸில் வேல்யூ எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஒரு லீன் ப்ராசஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கஸ்டமருக்கு என்ன தேவை இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த மாதிரி கஸ்டமருக்கு என்ன தேவைப்படுதுங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணால் தான் கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் மீட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராசஸை வந்து உங்களால் டிசைன் பண்ண முடியும். லீன் ப்ராசஸில் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஸ்ட்ரீம் மேப்பிங்.
இந்த வேல்யூ ஸ்ட்ரீம் மேப்பிங் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லீன் டூல். இது மூலமாக ஒரு ப்ராசஸோட ஸ்டார்டிங்ல இருந்து அதோட ஃபினிஷிங் வர ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து விசுவலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அந்த ப்ராசஸில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி எலிமினேட் பண்ணுறது தான் இதோட முக்கியமான கோல். இது மூலமாக நம்ம என்ன அனலைஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆடிங் ஸ்டெப் அண்ட் நான் வேல்யூ ஆடிங் ஸ்டெப் ரெண்டையும் நம்மளால வந்து அனலைஸ் பண்ணிக்க முடியும். வேல்யூ ஆடிங் ஸ்டெப்ஸ்னா ஒரு ப்ராசஸில் வந்து கஸ்டமர் வந்து எந்தெந்த ப்ராசஸ்க்கு பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அதை நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் வேல்யூ ஆடிங் ஸ்டெப்ஸில் ஒரு ப்ராசஸில் எதுக்கு தேவையில்லாமல் டிலே ஏற்படுது, அதில் எதுக்கு தேவையில்லாமல் ரீஒர்க் வருது, தேவையில்லாமல் எதுக்கு ஒரு இன்வென்ட்ரி ஸ்டோரேஜ் வந்து அங்கே ஏற்படுது, இது எல்லாத்தையுமே வேல்யூ ஸ்ட்ரீம் மேப்பிங் மூலமாக ஐடென்டிஃபை பண்ணி அனலைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு விஎஸ்எம்மோட பர்பஸ் பார்க்கலாம். ஒரு ப்ராசஸை அதில் நடக்கிற ஒர்க்கோட ஃப்ளோவை வச்சு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஒரு ப்ராசஸில் இருக்கக்கூடிய தேவையில்லாத டிலே ரீஒர்க்கு இது எல்லாமே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஃபியூச்சரில் ஒரு ப்ராசஸ் புதுசாக டிசைன் பண்ணுறாங்கன்னா அதை இதோட கம்பேர் பண்ணி இன்னும் எஃபிஷியன்ஸாக வந்து அதை டிசைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் விஎஸ்எம்மோட கீ எலிமெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். விஎஸ்எம்மோட எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம 5 டைப்ஸில் பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட டிமாண்டை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராசஸில் கஸ்டமருக்கு என்னென்ன தேவை இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் ப்ராசஸ் ஸ்டெப்பு, அதாவது ஒரு ப்ராசஸில் ஸ்டார்டிங்லேருந்து அதோட ஃபினிஷிங் வர எல்லாமே நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ. இது மூலமாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு டிசிஷனாக இருக்கட்டும் அது வந்து ஈஸியாக வந்து எல்லாருக்குமே வந்து கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ஃப்ளோ. மெட்டீரியல் வந்து ஒரு ப்ராசஸில் தேவையான இடத்துல கரெக்டான மாதிரி நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மெட்ரிக்ஸ். இது மூலமாக ஒரு ப்ராசஸில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டெப்ஸுக்குமே நம்ம வந்து தனித்தனியாக வந்து டைம் வந்து ஒதுக்கிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சைக்கிள் டைம், லீட் டைம், அப் டைம், இன்வென்ட்ரி லெவல். வேல்யூ ஸ்ட்ரீம் மேப்பிங்கை பொறுத்தவரை 2 டைப்பில் பிரிக்கலாம். கரண்ட் ஸ்டேட் மேப் அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஸ்டேட் மேப். இதில் கரண்ட் ஸ்டேட் மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் வந்து இப்போதைக்கு எப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டும். அதுவே ஃபியூச்சர் ஸ்டேட் மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டும். இப்போ வேல்யூ ஸ்ட்ரீம் மேப்பிங் வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ ஜென்ரலாக ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ரா மெட்டீரியல் வாங்குறாங்க, நெக்ஸ்ட் அதை கட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அதை வெல்ட் பண்ணுறாங்க, வெல்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது பெயிண்டிங் ப்ராசஸ் போகுது, பெயிண்டிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அது பேக்கிங் பண்ணுறாங்க, பேக்கிங் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக ஷிப்பிங் ப்ராசஸ்க்கு போகுது. இப்போ வேல்யூ ஸ்ட்ரீம் மேப்பிங்கை நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக இந்த ப்ராசஸில் சில விஷயத்தை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி பைலப், அதாவது நம்ம வந்து சரக்கு சேர்த்து வைக்கக்கூடிய இடத்துல வந்து அதிகப்படியான சரக்கு இருக்கிறதுனால இடப்பற்றாக்குறை. செகண்ட் என்ன ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம்னா பெயிண்ட் பண்ணுறதுக்கு வந்து அதிகமான நேரம் எடுத்துக்கிறது. அண்ட் இன்னொரு விஷயத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம். பேக்கிங்லேருந்து ஷிப்பிங்க்கு போகிறதுக்கு வந்து டைம் வந்து ரொம்பவே எடுத்துக்கிறது, அதனால் ரொம்ப வெயிட்டிங் டைம் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம என்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்து இந்த இஷ்யூஸ் எல்லாமே நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கேன்பென் டூலை யூஸ் பண்ணி இன்வென்ட்ரி அதாவது ஸ்டோரேஜ் வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். செகண்ட் பெயிண்ட் பண்ணக்கூடிய இடத்துல சைக்கிள் டைமை ரெடியூஸ் பண்ணி அதோட ஸ்பீடை வந்து நம்மளால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். பேக்கிங் அண்ட் ஷிப்பிங்க்கு இடைப்பட்ட லே அவுட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி தேவையில்லாத வெயிட்டிங் டைமை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். விஎஸ்எம் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸை வந்து டிரான்ஸ்பரன்சியாக நம்ம வந்து பார்க்க முடியும். எந்த மாதிரி ஆக்ஷன் வந்து முக்கியமாக வந்து இம்ப்ரூவ் பண்ணணுமோ அதுக்கு வந்து நம்ம வந்து ப்ரியாரிட்டி கொடுத்துக்கலாம். ப்ராசஸோட ஃப்ளோ அண்ட் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்கும். தேவையில்லாத வேஸ்ட் எல்லாமே ரெடியூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா புஷ் சிஸ்டம் அண்ட் புல் சிஸ்டம். புஷ் அண்ட் புல் சிஸ்டம் ரெண்டுக்கு என்ன மீனிங் அண்ட் ரெண்டுக்கு உள்ள டிஃபரன்ஸ் என்னங்கிறது இதுல நம்ம பார்க்கலாம். எந்த ஒரு ஆர்கனைசேஷனா இருந்தாலும் ரெகுலரா இருக்கக்கூடிய கஸ்டமரோட ரெக்யூர்மெண்ட்டை பொறுத்து இந்த 2 சிஸ்டம்ல ஏதாவது ஒரு சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் புஷ் சிஸ்டம்னா என்னன்னு பார்க்கலாம். புஷ் சிஸ்டம் பொறுத்தவரை உங்களுக்கு ப்ரொடக்ஷன் வந்து ஃபார்காஸ்ட் டிமாண்ட் வந்து பேஸ் பண்ணியிருக்கு. புஷ் சிஸ்டம் பொறுத்தவரை கஸ்டமரோட ரெக்யூர்மெண்ட்டை வந்து பொருட்படுத்தாம அட்வான்ஸ்டா வந்து ப்ரொடக்ஷன் வந்து பண்ணி வச்சிருவாங்க. இந்த மாதிரி அட்வான்ஸ்டாக ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணி இன்வென்ட்ரி ஸ்டோரேஜில் வச்சுருவாங்க, இல்லைன்னா கஸ்டமர் கிட்ட மூவ் பண்ணிடுவாங்க. புஷ் சிஸ்டத்தை பொறுத்தவரை கஸ்டமரோட ஆர்டரை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து ஒரு வாரத்தில் வந்து 1000 பம்பு ப்ரொடியூஸ் பண்ணுறதுனா 1000 பம்பு வந்து ரெடி பண்ணிடுவாங்க. சப்போஸ் கஸ்டமர் வந்து ரெக்யூர்மெண்ட் இருந்துச்சுன்னா அதை சென்ட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் கஸ்டமர் கிட்ட வந்து அந்த ரெக்யூர்மெண்ட் வந்து கம்மியாயிருச்சுன்னா அது எவ்வளோ கம்மியாக இருக்கோ அதை எல்லாமே இன்வென்ட்ரியில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ சம்மர் சீசன் எடுத்துக்கலாம். சம்மர் சீசனில் வந்து ஏசி வந்து ரொம்ப சேல்ஸ் ஆகும் தெரியும். பட் ரீட்டைலர் வந்து எந்த ஒரு ஆர்டருமே வந்து ஃபேக்ட்ரியில் கொடுக்கல. பட் ஃபேக்ட்ரிக்காரவங்களுக்கு தெரியும் இந்த மாதத்தில் வந்து ஏசி வந்து ரொம்ப சேல்ஸ் ஆகும். ஸோ அட்வான்ஸ்டாக வந்து ஏசி வந்து ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருவாங்க. இந்த மாதிரி அட்வான்ஸ்டாக வந்து ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறதுனால ரீட்டைலர் வந்து ஆர்டர் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து சடனாக வந்து அவங்களுக்கு வந்து டெலிவரி கொடுக்க முடியும். சப்போஸ் அவங்களோட ஆர்டர் வந்து ட்ராப் ஆகி கம்மியாயிருச்சுன்னு வைங்க, அந்த மிச்சமாக இருக்கக்கூடிய அந்த ஏசியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி ஸ்டோரேஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. நெக்ஸ்ட் புல் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். புல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா புஷ் சிஸ்டம்க்கு டைரக்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். புல் சிஸ்டம் பொறுத்தவரை ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து அட்வான்ஸ்டாக எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே ப்ரொடியூஸ் பண்ணி வைக்க மாட்டாங்க. கஸ்டமர் கிட்ட இருந்து எப்போ ஒரு ரெக்வெஸ்ட் வருதோ, எப்போ ஒரு ஆர்டர் வருதோ அப்போ மட்டும் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு இப்போ சேம் சினேரியாவை வச்சு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ சம்மர் சீசனாகவே இருந்தாலும் எப்போ ரீட்டைலாக இருக்கட்டும் இல்லை கஸ்டமராக இருக்கட்டும் ஆர்டர் கொடுக்குறாங்களோ அப்போ மட்டும் தான் ப்ராடக்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அட்வான்ஸ்டாக ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க.
இப்போ புல் அண்ட் புஷ்ஷுக்குள்ள மீனிங் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் 2க்குள்ள காமன் டிஃபரன்ஸ் பத்தி பார்த்துடலாம். புஷ் சிஸ்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபார்காஸ்ட் டிமாண்ட், அதாவது அட்வான்ஸ்டு ப்ரொடக்ஷன். புல் சிஸ்டம் பொறுத்தவரை ஆக்சுவல் கஸ்டமரோட டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொடக்ஷன் பண்றது. புஷ்ல வந்து எக்ஸ்ட்ரா வந்து அட்வான்ஸ் ப்ரொடக்ஷன் பண்றதுனால இன்வென்ட்ரி ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு ஹையா இருக்கும். அதுவே புல் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்வென்ட்ரி ஸ்டோரேஜ் வந்து கம்மியா தான் இருக்கும். புஷ் சிஸ்டம் பொறுத்தவரை உங்களுக்கு வேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓவர் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால இன்வென்ட்ரி ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு அதிகமாக எடுத்துக்கிறோம். புல் சிஸ்டம் பொறுத்தவரை உங்களுக்கு வேஸ்ட்டோட அளவு வந்து கம்மியாக இருக்கும். ஃப்ளோ டைப்பை பொறுத்தவரை புஷ்ல வந்து செட்டில்டு ஃப்ளோவாக இருக்கும். அதுவே புல்ல பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ட்ரிவன் ஃப்ளோவாக இருக்கும். புஷ்ஷுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சம்மர் டைமில் வந்து ரீட்டைலர் வந்து ஒரு 5000 ஃபேன் வந்து சேல் பண்ணிடுவாங்க. அது முன்கூட்டியே தெரிஞ்சு வந்து அட்வான்ஸ்டாக வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி வைக்கிறது. அதுவே புல் எடுத்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமர் வந்து ஆர்டர் கொடுக்குற வரை அந்த ஃபேன் வந்து ரெடி பண்ணாமல் ப்ரொடக்ஷன் பண்ணாமல் வைக்கிறது. எப்படி இருந்தாலும் யூனிவர்சலாக மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா புஷ் ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. புல் ப்ராசஸ் வந்து சில இடத்துல அப்ளை பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபார்மசி ஃபீல்டு எடுத்துக்கிட்டோம்னா மெடிசனோட நீடு வந்து எப்போவுமே அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து ஓவர் ப்ரொடக்ஷன் பண்ணி வைக்கிறது நல்லது தான். நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ட். இதை ஷார்ட்டாக வந்து டிஓசின்னு சொல்லலாம். இந்த மெத்தடாலஜி பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான ஃபிலாசபி. டாக்டர் எலியாகு கால்ரெட் தான் இந்த ஃபிலாசபி ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணுறாரு. இந்த ஃபிலாசபியை பொறுத்தவரை ஒரு சிஸ்டமாக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு ப்ராசஸாக இருக்கட்டும் அதோட ஃப்ளோவை வந்து தடுத்து பாட்டில் நெக்காக இருக்கோ அதாவது இடையூறாக இருக்கோ அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி ரிமூவ் பண்ணுறதா இது வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுது. டிஓசி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு பேக்கிங் ப்ராசஸ்க்குள்ள நடக்கக்கூடிய அதோட சப் ப்ராசஸ் வந்து 3 ப்ராசஸ் உள்ள நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பேக்கிங்க்கு தேவையான பிரிண்டிங் பண்ணுறது, பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் ஃபில் பண்ணுறது, ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து சீல் பண்ணுறது, இந்த மாதிரி 3 ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த 3 ப்ராசஸ்லையுமே எவ்வளோ நம்பர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற டேட்டா வந்து நம்ம அதில் இருந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம கலெக்ட் பண்ண டேட்டா பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் வந்து 1 மணி நேரத்துக்கு வந்து 900 நடந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் வந்து 720 நடந்திருக்கு. சீலிங் ப்ராசஸில் 780 வந்து நடந்திருக்கு 1 மணி நேரத்தில். இப்போ இந்த பர்டிகுலர் ப்ராசஸில் டிஓசியை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு டிஓசி மேப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டெப் 1, இந்த ப்ராசஸில் இருக்கக்கூடிய கன்ஸ்டன்ட், அதாவது என்ன இடையூறு இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். நம்ம கலெக்ட் பண்ண டேட்டாவை வச்சே நம்ம வந்து சொல்லிடலாம். ஃபில்லிங்கில் தான் நமக்கு வந்து 1 மணி நேரத்தில் கம்மியான யூனிட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, அதாவது 720. ஸோ இந்த ப்ராசஸில் ஃபில்லிங் சிஸ்டம் தான் உங்களுக்கு வந்து கன்ஸ்டன்ட்டாக இருக்குது, அதாவது இடையூறாக இருக்குது. ஸ்டெப் 2, ஃபில்லிங் சிஸ்டமில் வந்து கன்ஸ்டன்ட் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் பர்சனை வந்து அதுக்கு வந்து அசைன் பண்ணணும். ஸ்டெப் 3ல அந்த மிஷினை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து அதை பராமரிக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதெல்லாம் எடுக்கணும். 4th ஸ்டெப்பில் கன்ஸ்டன்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் மிஷினில் இருக்கக்கூடிய டேமேஜ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸ்டெப் 5ல என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1லேருந்து மறுபடியும் அகைன் எல்லா டேட்டாவையும் வந்து கலெக்ட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி மறுபடியும் ஏதாவது கன்ஸ்டன்ட் இருக்குது, அதாவது இடையூறு இருக்குது அந்த ப்ராசஸில் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த ஸ்டெப்ஸை நம்ம வந்து கண்டினியூஸாக ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த ப்ராசஸில் இருக்கக்கூடிய கன்ஸ்டன்ட்டை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி டிஓசியை வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ டிஓசி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமும் டேட்டாவை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். டிஓசி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரிண்டிங்கில் வந்து 1 ஹவருக்கு வந்து 900 வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃபில்லிங்கில் வந்து 720 ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சீலிங்கில் பார்த்தீங்கன்னா 780 ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கன்ஸ்டன்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் சிஸ்டமில். இப்போ ஃபில்லிங் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா 720லேருந்து 1 ஹவருக்கு 840 வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ தியரி ஆஃப் கன்ஸ்டன்ட் வந்து எங்கே யூஸ் பண்ணணும் அண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.